சொந்த வீடுங்கிறது இருந்து அவருடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறார்களோ அவர்களை சுற்றி தான் அது வந்து கொண்டிருக்குமே தவிர ஒரு சுடுகாட்டிலே நிச்சயமாக பேய் என்பது வாசம் செய்யாது. வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களை எது தீர்மானிக்கிறது என்று சொல்லி பார்த்தோம்னா, இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த மிகச்சிறந்த சுடுகாடாக அதனை பார்க்கிறார்கள், மிகச்சிறந்த ருத்ரபூமியாக பார்க்கிறார்கள், அங்கேதான் இறைவன் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் பார்க்கிறார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காசி ராமேஸ்வரம் ஆகிய நகரங்களை இந்துக்கள் ஏன் புனித தலங்களாக கருதுகிறார்கள், அந்த தலங்களுக்கு அப்படி என்ன விசேஷம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நமக்கு காசி ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்னாலே இந்த புனித யாத்திரை தீர்த்த யாத்திரைங்கிறது நினைவுக்கு வந்துடுறது. இந்த காசி மாநகரத்தினை எப்படி சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகா ஸ்மசானம் என்ற பெயரிலே அழைப்பார்கள். மகா ஸ்மசானம், ஸ்மசானம்ங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருவோம் தானே, அதான் மயானம்ங்கிறது தான் ஸ்மசானம்னு சொல்றா. மயான பூமினா நமக்கு எதுன்னு தெரியும், சுடுகாடு அல்லது இடுகாடு அப்படின்னு சொல்றோம். இந்த சுடுகாடிலேயே மகா ஸ்மசானம், இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மிகப்பெரிய சுடுகாடு அப்படிங்கிறது அந்த காசி மாநகரம் தான் சொல்றா. சார் என்ன சார் சுடுகாட்டை போய் ஒரு புண்ணிய ஸ்தலம்னு சொல்றேளே அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா? இங்கேதான் நம்முடைய தர்மத்தினுடைய அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து சுடுகாடுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அங்க போய் பேயெல்லாம் வாசம் பண்றோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். நிச்சயமாக எந்த சுடுகாட்டிலும் பேய் என்பது வாசம் செய்யாது. பேயின்னு நம்ம எதை சொல்றோம், யாருடைய ஆத்மாவோ, ஒரு ஆத்மா வந்து அது திருப்தி அடையலை அப்படின்னு சொன்னா, அந்த ஆத்மாவுக்கு ஏதோ ஒன்று குறை இருக்குன்னு சொன்னா அது இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கோம், ஆவியா அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்னு சொல்றோம்ல. எந்த ஒரு மனிதருமே அந்த சுடுகாட்டில் போய் உயிர் துறக்க மாட்டார். அவருடைய உயிர் எங்க போயிருக்கோம், ஒன்று வீட்டில் போயிருக்கோம், இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போயிருக்கோம். இந்த 2 இடங்கள்ல தானே போயிருக்கோம். அப்போ அந்த உயிரானது எங்கேயே சுற்றி கொண்டிருக்கும், ஒன்றும் அவங்க வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்படித்தான் இருக்குமே தவிர அவருடைய சொந்த வீடுங்கிறது இருந்து அவருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களை சுற்றி தான் அது வந்து கொண்டிருக்குமே தவிர ஒரு சுடுகாட்டிலே நிச்சயமாக பேய் என்பது வாசம் செய்யாது. நம்முடைய தர்மம் எப்படி சொல்றதுன்னா, அந்த ஸ்மசானம், அந்த மயானத்தை ருத்ர பூமி என்ற பெயரிலே அழைக்கிறது. ருத்ரன் வாசம் செய்யக்கூடிய பூமி, அந்த ருத்ரபூமி தான் இந்த ஸ்மசானம் என்பது. அந்த மயானத்திலே நம்ம வந்து ஒரு பிணங்களை எரிக்கிறார்கள் சொன்னா அது நம்ம தான் எரிக்கிறோம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தர்மத்தின்படி அங்கே யாகங்கள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கான யாகம் என்று சொன்னால் அது ருத்ரனுக்காக யாகம். அங்க அந்த சிதை அப்படிங்கறத ரெடி பண்ணி வைக்கிறா இல்லையா, கட்டைகள்லாம் அடுக்கி சிதை ரெடி பண்ணி வைக்கிறான்னா அதுதான் யாக குண்டமாக பார்க்கப்படுகிறது. அந்த யாக குண்டத்திலே இறைவன் நமக்களித்த இந்த உடம்பினையே மீண்டும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்ற விதமாக இறைவனுக்குரிய ஹவிர் பாகமாகத்தான் சமர்ப்பிக்கிறார்கள். அதனால்தான் இறைவனுக்குரிய நைவேத்தியமாக இறைவனுக்குரிய ஹவிர் பாகமாகவே இந்த உடலை சுமந்து செல்வதனால்தான் அதனை அத்தனை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் அழைத்து செல்கிறார்கள். அந்த பிணத்தினை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதனாலதான் அதை மூடி எடுத்துட்டு போவா தெரியுமா, பார்க்காத மாதிரி நல்ல நீட்டா வெள்ளை துணியை வச்சு மூடி எடுத்துட்டு போவா. ஏன்னா இறைவனுக்கு செல்லக்கூடிய நைவேத்தியத்தை யாரும் கண்ணால் பார்க்க கூடாதுங்கிறதுனால அதனை மூடி எடுத்து செல்வதுதான் நம்முடைய வழக்கமாக இருந்தது. இப்ப பார்த்தோம்னா சமீப காலத்துல முகம் மட்டும் தெரிகிற மாதிரி முகத்தை தெரிய வச்சுக்கிறா, ஏன்னா யார் இறந்து போயிட்டான்னு எல்லாருக்கும் தெரியணுங்கிற மாதிரி. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த உடம்பு என்பது அங்கே இறைவனுக்கே ஹவிர் பாகமாக தரப்படுகிறது. அந்த சுடுகாடு என்பது ஒரு யாக பூமி, ஒரு ருத்ர பூமியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இப்படி இந்த காசி மாநகரம் என்பது மகா ஸ்மசானமாக மிகப்பெரிய இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த மிகச்சிறந்த சுடுகாடாக அதனை பார்க்கிறார்கள், மிகச்சிறந்த ருத்ரபூமியாக பார்க்கிறார்கள். அங்கேதான் இறைவன் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் பார்க்கிறார்கள். அதனாலதான் எப்படி சொல்லியிருப்பா, காசியில் இறந்தால் முக்தின்னு சொல்லியிருப்பா. அந்த ஊர்ல போய் இறந்து போனாலே நமக்கு நேரடியாக முக்தி என்பது கிடைத்துவிடும், மோட்ச பிராப்தி என்பது கிடைத்துவிடும் என்கின்ற நம்பிக்கையினை நம்முடைய தர்மமானது நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. அதுதான் காசி கஷேத்திரத்தை அத்தனை விசேஷமான கஷேத்திரமா சொன்னான். ஆனா அந்த காசி யாத்திரையை துவக்குவதற்கு முன்னால் என்ன பண்ணணும்னு சொன்னா, முதல்ல ராமேஸ்வரத்துக்கு போய் தீர்த்தமாடணும். இந்த ராமேஸ்வரம் என்பதும் கூட முன்னோர் வழிபாட்டிற்குரிய திருத்தலம் தான். அதுவும் நாம் அறிந்த ஒரு விஷயம் தானே. ராமபிரான் அங்கேயே வந்து தன்னுடைய தகப்பனாருக்கான சாப்தங்களை எல்லாம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம காசி யாத்திரை துவக்கிறோம்னாலே முதல்ல ராமேஸ்வரத்துல போய் அங்க போய் முதல்ல சார்த்தங்களை செய்ய வேண்டும். அங்க இருக்கக்கூடிய அத்தனை புனித தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்யணும். அங்க முதல்ல அம்மாக்கு யார் யாருக்கெல்லாம் சாதம் பண்ணுவோம், முன்னோர்களுக்கான சாதத்தை செய்ய வேண்டும். அந்த மாதிரி இந்த சாதம் என்கின்ற விஷயம், அதாவது அந்த முன்னோர் வழிபாடு என்கின்ற விஷயம்
அத்தனை முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்றோம். மற்ற விசேஷங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் போகும். ஆனால் இவை அனைத்திற்கும் அடிப்படை எது என்று சொல்லி பார்த்தால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களை எது தீர்மானிக்கிறது என்று சொல்லி பார்த்தோம்னா, இந்த பித்ரு கர்மா என்கின்ற ஒரு விஷயம்தான். அந்த பித்ரு கர்மாவினை இங்கே ராமேஸ்வரத்திலே முதலிலே செய்து முடித்துவிட்டு இங்கிருந்து தீர்த்தத்தை எடுத்து சென்று அங்கே அந்த அலகாபாத்னு சொல்லுவா தெரியுமா, அந்த இடத்துல அங்க போய் இந்த திரிவேணி சங்கமத்திலே கலந்து அங்கே செய்யக்கூடிய சாதங்களை செய்துவிட்டு அதனை தொடர்ந்து காசி மாநகரத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே சென்று அந்த மகா ஸ்மசானத்திலே அந்த இடத்திலும் நாம் சார்த்தங்களை செய்ய வேண்டும். அந்த கங்கை நதியிலே, அந்த புனித நதியிலே நீராட வேண்டும். அதன் மூலமாக நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைகிறது என்கின்ற நம்பிக்கையால் நம் இடத்திலே இருக்கிறது. ஆக எல்லோரும் இந்துக்களாக பிறந்தவர்கள் அனைவருமே வாழ்க்கையில் ஒரு முறையேனும் ராமேஸ்வரத்திற்கும் காசிக்கும் அவசியம் சென்று வர வேண்டும் சொல்றார். இப்படி ஒரு முறையேனும் அவசியம் சென்று வர வேண்டும்னா சும்மா போய் விசிட் அடிச்சே பார்த்தேங்கிற மாதிரி இல்ல, அங்கே சென்று தன்னுடைய முன்னோர்களுக்கான வழிபாட்டினை அவசியம் செய்து முடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இந்த காசியும் ராமேஸ்வரமும் இந்துக்களினுடைய புனித நகரங்களாக கருதப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது முன்னோர் வழிபாட்டிற்குரிய தலங்கள் தான். இந்த முன்னோர் வழிபாடு என்கின்ற விஷயம்தான் நம்மை இறைவனிடத்திலேயே கொண்டு சேர்க்கிறது என்கின்ற அந்த அடிப்படை உண்மையினை நமக்கு நம்முடைய தர்மமானது சொல்லித் தருகிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.